2 சாட்சிகள். பிறகு கைக்கோல் போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவதூதன் நின்று என்னிடம், போய் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து பார். அதற்குள் வழிபட்டு கொண்டிருப்பவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற பிரகாரம் யூதர் அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அளக்காதே. அந்த மக்கள் பரிசுத்த நகரத்தில் 42 மாதங்கள் நடமாடுவார்கள். நான் எனது 2 சாட்சிகளுக்கும் 1260 நாட்களின் அளவிற்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் முரட்டு துணியிலான ஆடையை அணிந்திருப்பார்கள் என்றான். 2 ஒலிவ மரங்களும் பூமியின் கர்த்தருக்கு முன்னிலையில் இருக்கிற 2 விளக்கு தண்டுகளும் இந்த 2 சாட்சிகளாகும். எவராவது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால் சாட்சிகளின் வாயிலிருந்து நெருப்பு வந்து எதிரிகளை அழித்துவிடும். எவரொருவர் சாட்சிகளை சேதப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இதுபோலவே அழிக்கப்படுவர். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்து விடாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு வல்லமை உண்டு. அவர்களுக்கு தண்ணீரை இரத்தமாக்குகிற வல்லமையும் உண்டு. விரும்பும் போதெல்லாம் அடிக்கடி பூமியை சகலவிதமான வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. அந்த 2 சாட்சிகளும் தங்களது செய்திகளை சொல்லி முடித்த பின் பாதாளத்தில் இருந்து வெளிவருகிற மிருகம் அவர்களை எதிர்த்து சண்டையிடும். அம்மிருகம் அவர்களை தோற்கடித்து அவர்களை கொல்லும். பிறகு ஞானார்த்தமாக சோதோம் என்றும் எகிப்து என்றும் அழைக்கப்படுகிற அந்த மகா நகரத்தின் தெருக்களில் அச்சாட்சிகளின் சடலங்கள் கிடக்கும். கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டு மரணமடைந்த நகரமும் இதுதான். ஒவ்வொரு இனத்திலும் பழங்குடியிலும் மொழியிலும் நாட்டிலும் உள்ள மக்கள் 3½ நாட்களுக்கு நகர வீதிகளில் அப்பிணங்களை காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய அவர்கள் மறுப்பர். அந்த இருவரும் இறந்து போனதற்காக பூமியில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைவர். அவர்கள் விருந்து நடத்தி தமக்குள் பரிசுகளை அளிப்பர். அம்மக்கள் உலகில் உள்ள மக்களுக்கு மிகுதியாக துன்பம் அளித்துள்ளதால் அம்மக்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள். ஆனால் 3½ நாட்களுக்கு பின் அந்த இருவரின் சடலங்களுக்கும் தேவனிடமிருந்து வெளிப்பட்ட ஓர் உயிர் மூச்சு ஜீவனை கொடுத்தது. அவர்கள் எழுந்து நின்றார்கள். இதை பார்த்தவர்கள் அச்சத்தால் நடுங்கினர். பின்னர் அவ்விரு சாட்சிகளுக்கும் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு குரலை கேட்டனர். அது, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்கள் மேகங்களின் வழியாக பரலோகத்திற்கு போனார்கள். அவர்கள் போவதை அவர்களுடைய பகைவர்கள் கவனித்தனர். அதே நேரத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நகரத்தின் பக்கத்தில் ஒரு பகுதி அழிந்து போனது. அந்நிலநடுக்கத்தால் 7000 மக்கள் இறந்து போயினர். இறந்து போகாத மற்றவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அவர்கள் பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தினர். 2வது பேராபத்து நடந்து முடிந்தது. 3ஆம் பேராபத்து விரைவில் வர இருக்கிறது. 7ஆம் எக்காலம். 7வது தேவதூதன் தன் எக்காலத்தை ஊதினான். அப்போது பரலோகத்தில் உரத்த சத்தங்கள் கேட்டன. அவை, உலகத்தின் ராஜ்யம் இப்போது கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமாயிற்று. அவர் எல்லா காலங்களிலும் ஆள்வார் என்றன. பிறகு தம் சிம்மாசனங்களில் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் தரையில் படும்படி தலைகுனிந்து தேவனை வழிபட்டனர். அந்த மூப்பர்கள், சகல வல்லமையும் வாய்ந்த கர்த்தராகிய தேவனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே இருக்கிறவரும் இருந்தவரும் ஆவீர். மிகப்பெரிய வல்லமையை பயன்படுத்தி ஆளத் தொடங்கியதால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகில் உள்ள மக்கள் எல்லாம் கோபமாக இருந்தனர். ஆனால் இது உம் கோபத்திற்குரிய காலம். இதுவே இறந்து போனவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் காலம். உங்கள் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளும் உங்கள் பரிசுத்தவான்களும் பலன் பெறும் காலம்.
சிறியோராயினும் பெரியோராயினும் சரி, மீது மதிப்புடைய மக்கள் சிறப்பு பெறுகிற காலம், உலகை அழிக்கிறவர்கள் அழிந்து போகிற காலமும் இதுவே என்று சொன்னார்கள். பிறகு தேவனுடைய ஆலயம் பரலோகத்தில் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பின்னர் மின்னலும் இடி முழக்கங்களும் நில நடுக்கங்களும் பெருங்கல்மழையும் உண்டாயிற்று.